வெல்கம் டு பிரபவாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான பஞ்சு மாதிரி ரொம்ப சாஃப்டான புழுங்கல் அரிசி அப்பம் செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 500 கிராம் அளவில் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதோட 150 கிராம் பச்சரிசி சேர்த்துட்டு கடலைப்பருப்பு 100 கிராம், உளுந்தம்பருப்பு 50 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்க்கறதுனால அப்போ நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இதை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதோடு சேர்த்து அரைக்கிறதுக்கு அரை மூடி தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 4 ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் பெரிய கப்பில் போட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எல்லாத்தையும் கிரைண்டர்லேயே போட்டு அரைச்சிக்கிறேன். மாவு ரொம்ப நைஸாக களி மாதிரி அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும். கோல மாவு பதத்துக்கு ரவை மாதிரியும் நரநரப்பாக இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் நைஸாக ஒரு கோல மாவு பதத்தில் எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு அரைச்சிட்ருக்க சமயத்தில் வேறு ஒரு பாத்திரத்தில் 400 கிராம் அளவில் வெல்லம் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு பாகு காய்ச்சிக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சி கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு, பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ நம்ம வெல்லைப்பாகு நல்லா ஆறினது, இதை வடிகட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளைப்பாகு நல்லா ஆறி இருக்கணும். சூடாக இருந்துச்சுன்னா அப்பம் ரொம்ப சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ரப்பராட்டம் இருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை கிளறி விட்டுக்கலாம். சாதாரணமாக அப்பத்துக்கு நம்ம மாவு அரைக்கும் போதே வெல்லத்தை சேர்த்தும் அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி சேர்த்து அரைச்சோம்னா மாவு வலிக்க போகிற சமயத்தில் ஒரு 30 செகண்டு மட்டும் அரைச்சா போதும். வெல்லம் மாவோடு சேர்ந்து சூடாகிடுச்சுன்னா அப்பம் சாஃப்டாக இல்லாமல் ரப்பர் மாதிரி இருக்கும். இப்போ மீதம் இருக்கிற பாகையும் சேர்த்துடலாம். மாவு கொஞ்சம் நீர்க்க போயிடுச்சுன்னா ஒரு 2 ஸ்பூன் மைதா மாவு அல்லது பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ இருப்பு சட்டியில் எண்ணெயை ஊற்றி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இது இந்த இருப்பு சட்டி குழி இருப்பு சட்டியாக சின்னதாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கரண்டி மாவாக ஊற்றிக்கலாம். அப்போ தான் அப்பம் நல்லா ரவுண்டு ஷேப்பில் அழகாக இருக்கும். நம்ம 2-3 ஊற்றினோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அதை எடுத்து விடணும், இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு அப்பம் ஷேப்பாக வராது. இதுவே ஃப்ளாட்டான பேனாக இருந்துச்சுன்னா 3-4 ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்து புஷ்ஷுன்னு உப்பி வருது. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் அப்படி தெளித்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு, திருப்பி விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா அப்பமும் ஊற்றி எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இது ரொம்ப சூடாக இருக்குது. ரொம்ப சூடாக இருக்கிறதுனால பிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அப்பம் உள்ளே எவ்வளோ பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிஷ்ஷு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.